மதிய லஞ்சுக்கு பீட்ரூட் பொரியலுங்க. ஹோட்டல் சுவையில் வீட்டிலே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பீட்ரூட் சாப்பிடாதவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாட்டு எம்மியாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. தேங்காய் 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, நான் 2 கேரட் பீட்ரூட்டுக்கு எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்புங்க. சோம்பு போடுங்க. ஹோட்டலெல்லாம் சோம்பு போட்டு தான் பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம்லாம் கொஞ்சம் வெந்து வந்த உடனே நம்ம பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டில் வந்து நிறைய தண்ணி சத்து இருக்கும். அதனால் தண்ணி தேவைன்னா ரேசாக தொளிச்சு மூடி வச்சுக்கோங்க. அல்லாட்டா உப்பு போட்டு நம்ம கிண்டி கொடுத்தாலே அந்த உப்புலேயே வெந்துருங்க. முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு இதுக்கெலாம் தண்ணி அவ்வளோவாட்டு எடுக்காது. தேவைப்பட்டுனா ரேசாக தொளிச்சிக்கோங்க. அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா கிண்டி கொடுத்து வச்சுக்கிடலாங்க, மூடி வச்சுக்கிடலாம். இதுக்கு ஒரு மசாலா வந்து பச்சை மிளகா, பூண்டு 2 பச்சை மிளகா, 2 பூண்டு பல் அரிசி, அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக தேங்காய், வெங்காயங்க 2 சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு குறப்பாட்டு தண்ணி விடாமல் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இதை போட்டிங்கன்னா போதும். இல்லைன்னா வெறும் தேங்காவை மட்டும் துருவி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கறனால மிக்சியில் போட்டு அடித்து போட்டிருக்கேன். இங்கே மிளகா, தேங்காயெலாம் துருவி போடாத இருந்தால் போட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பேச்சுலர் பசங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம், ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கெல்லாம் சட்டுன்னு பண்ணிடலாங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க பொரியல் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.